வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட் வெளிவந்திருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. முக்கியமாக எந்தவித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இனிஷியல் சேலரியே பார்த்தீங்கன்னா 70,000 23,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். விண்ணப்பிக்கிறதுக்கு ஆல் ஃபீமேல் கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்கு எக்ஸர்விஸ்மேனுக்கும் ஃபீஸ் கிடையாது. இவங்க ஃப்ரீயாகவே ஆஃப்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். எல்லா போஸ்டிங்ஸுமே நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. விண்ணப்பிக்க மே மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்மோர்டு வெஹிக்கல்ஸ் நிகாம் லிமிட்டட்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் ஆவடியில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அண்ட் டேட் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் அடுத்து இங்கே ஃபில் பண்ணணும். இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ். உங்களோட நேம் வந்து பிளாக் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணணும். உங்களுடைய அப்பா அம்மா அல்லது கணவரோட பெயர் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸு, பர்த் டீட்டெயில்ஸ், அதாவது டேட் ஆஃப் பர்த்துக்கான டீட்டெயில்ஸு, கம்யூனிட்டி டீட்டெயில்ஸு, ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதோட டீட்டெயில்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸு. ஸோ இந்த மாதிரி அவங்க கேட்குற எல்லா கொஸ்டின்ஸுக்கும் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸும் கேட்டிருக்காங்க, பர்மனெண்ட் அட்ரஸும் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ஃபுல் அட்ரஸ், பின்கோட் அட்ரஸ் கொடுத்துருங்க. டெலிஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, ஆதார் நம்பர் அல்லது பேன் நம்பர் இந்த மாதிரி டீட்டெயில்ஸும் கொடுத்துருங்க. ஸோ ஃபீஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஃபீஸை நீங்கள் டிடியாக பெய்ட் பண்ணலாம் அல்லது ஆன்லைன் மூலமாகவும் பெய்ட் பண்ணிக்கலாம். அதோட டீட்டெயில்ஸும் இங்கே ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து அடுத்தடுத்து என்ன படிச்சிருக்கீங்களோ அதோட டீட்டெயில்ஸ், எந்த கிளாஸு, என்ன டிகிரி, இதெல்லாமே இங்கே ஃபில் பண்ணிவிட்டு இங்கே என்ன பர்சன்டேஜில் பாஸ் பண்ணீங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எந்த ஸ்கூல் அல்லது எந்த காலேஜு, அஃபிலேட்டட் இன்ஸ்டியூட்டா அல்லது யூனிவர்சிட்டியா, அதோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ், எந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்க, என்ன போஸ்டிங்ஸில் இருந்தீங்க, எவ்வளோ டைம் பீரியட் ஒர்க் பண்ணீங்க, சேலரி எவ்வளோ வாங்கினீங்க, சிடிசி எவ்வளோ, மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, இது எல்லாமே கிளியராக ஃபில் பண்ணிடுங்க. இந்த டிக்ளரேஷன் எல்லாமே படிச்சுட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இங்கே டேட்டு, பிளேஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் அட்டாச் பண்ணணும். வேலிடான பர்த் சர்டிஃபிகேட், அதாவது டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் நீங்கள் அட்டாச் பண்ணணும். பர்த் சர்டிஃபிகேட்டோ அல்லது 12th சர்டிஃபிகேட் அல்லது 10th சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்கலாம். அதோட எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட் அண்ட் டிகிரி எல்லாமே வைக்கணும். ஓகேங்களா? ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சர்டிஃபிகேட் வைக்கணும். அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். அது வந்து ஸ்பீட் போஸ்ட் அல்லது கொரியர் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான். அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரும் அண்ட் நேம் ஆஃப் த போஸ்ட், என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேமும் இதெல்லாமே கரெக்டாக நீங்கள் ரைட் பண்ணி சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மே மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க உங்களுக்கு டைம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஆர்மோர்டு வெஹிக்கல் நிகாம் லிமிடெட் ஆவணி ஏவிஎன்எல்லேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் சென்னை ஆவடியில் இது லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான பேட்டில் டேங்க்ஸு, அதேமாதிரி கம்ஃபர்ட் வெஹிக்கல்ஸ், சப்போர்ட் வெஹிக்கல்ஸ் இது எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுற பிளேஸ். ஓகேங்களா? இங்கே இருந்தால் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் சீனியர் மேனேஜர் மெடிக்கல் கேட்டகரியில் 3 வேக்கன்சிஸ் இருக்குது. 70,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். ஃபார்மசிஸ்ட் கேட்டகரியில் 3 வேக்கன்சிஸ் இருக்குது. 23,000 ரூபாய் பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும். நர்சிங் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் 3 வேக்கன்சிஸ். இந்த போஸ்ட்டுக்குமே இனிஷியல் சேலரி 23,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஃபிக்ஸ்டு டேர்ம் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா?
இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அதே மாதிரி விண்ணப்பிச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர் மெடிக்கல் ஜென்ரல் டியூட்டி 3 வேகன்சிஸ் 65 இயர்ஸ் வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். MBBS டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி மெடிக்கல் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஓகேங்களா, இது ஒரு தடவை படித்து பார்த்துருங்க. அதே மாதிரி என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 இயருக்கு வந்து இது ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். நல்லா ஒர்க் பண்ணிங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 70,000 சேலரி. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சென்னையில் ஆவடியில் தான் இருக்கும் ஓகேங்களா. ஆஃபீஸ் ஹவர்ஸ் தான் ஒர்க்கிங் ஹவர்ஸாக சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட் 3 வேகன்சிஸ் 30 வயது வரைக்கும் இருக்காங்க. ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். பிஃபார்ம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி MS ஆஃபீஸ் நாலேஜ் இருக்கணும். உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக எடுத்துப்பாங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியுமானா அதெல்லாம் இல்லை. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஃப்ரெஷர்ஸுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துருங்க. ஸ்கில் ரெக்யூர்ட் என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதையும் பார்த்துக்குங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து ஒர்க் டென்யூர் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. நல்லா ஒர்க் பண்ணுற பட்சத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 23,000 ரூபாய் சேலரி. சென்னையில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். அடுத்து நர்சிங் அசிஸ்டன்ட் 3 வேகன்சிஸ் 30 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். BSc நர்சிங் அதாவது 4 இயர்ஸ் டியூரேஷன் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா எலிஜிபிள். MS ஆஃபீஸ் முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஆடட் அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். என்னென்ன ஸ்கில்ஸ் வேணுங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. டென்யூர் பேசிஸில் 2 இயர்ஸ்க்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. நல்லா ஒர்க் பண்ணால் அந்த டைம் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவோம். ஸோ அதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 23,000 ரூபாய் சேலரி. சென்னையில் தான் போஸ்டிங்ஸ் இருக்குது ஓகேங்களா. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் சென்னையில் தான் எல்லா போஸ்டிங்ஸுமே ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அப்ளிகேஷனுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூ இன்டராக்ஷன் இந்த மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்கான அந்த டீட்டெயில்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ சீனியர் மேனேஜர் போஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு 20 மார்க்கு. அதேமாதிரி டெக்னிக்கல் டொமைன் எக்ஸ்பர்டைஸுக்கு 25 மார்க்கு. பொட்டென்ஷியல் டு ஷோல்டர் ஹையர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு 15 மார்க்கு. டெவலப்பிங் டீமுக்கு 15 மார்க்கு. அலைனிங் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் சக்ஸஸ்க்கு 10 மார்க்கு. இன்டர்வியூ 15 மார்க்கு. ஸோ இந்த மாதிரி தான் பேஸ் பண்ணி உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட் அண்ட் நர்சிங் அசிஸ்டன்ட் ஓகேங்களா. ஸோ இந்த 2 போஸ்ட்டுக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு இன்டர்வியூ இருக்கும். ஸோ இதில் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு 85% மார்க் எடுத்துக்கிறாங்க. இன்டர்வியூக்கு 15% மார்க் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 100% கால்குலேட் பண்ணி அதில் யார் ஹையஸ்ட் மார்க் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த போஸ்டிங்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து அடுத்தடுத்து எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸுமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான் ஓகேங்களா. இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே மெயில் ஐடி ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ்க்கு ஒர்க்கிங் டேஸில் அதாவது மண்டே டு ஃப்ரைடேயில் காலையில் 9:30 மணிலேருந்து ஈவினிங் 6 மணிக்குள்ளே கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் 300 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இதில் யாருக்கெல்லாம் எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா SC ST PWD கேட்டகரி எக்ஸர்விஸ்மென் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்றவங்க மட்டும் இந்த 300 ரூபாய் ஃபீஸ் பெய்ட் பண்ணும். அந்த ஃபீஸை SBI கலெக்ட் ஆப்ஷன் மூலமாக அவங்க சொல்லியிருக்க மாதிரி DDயாகவும் நீங்கள் வந்து பெய்ட் பண்ணிக்கலாம். இந்த SBI கலெக்ட் ஆப்ஷன் மூலமாகவும் பெய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கரெக்டாக டீட்டெயில்டாக செக் பண்ணிவிட்டு இந்த ஃபீஸ் பெய்ட் பண்ணதுக்கான அந்த ப்ரூஃபுமே நீங்கள் வந்து அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட மெயில் ஐடி மொபைல் நம்பர் வேலிடான ஆக்டிவான டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.